தேவனுடைய மகிமை வல்லமையை புறப்பட்டு வருவதாக. උන්වහන්සේගේ මහිමේ බැසෙන්න කියලා අපි ආඥා ஆண்டவரே කරනවා. இதுதான் கடைசி காலம். මෙයයි අන්තිම කාලය. இதுதான் ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கிற காலம். මෙයයි සෙනග අත්පත් කරගන්න කාලය. ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். ඒසායා ඒ දිවසේ පොතේ අපි කියවනවා. கர்த்தர் கேட்கிறார், யார் என் காரியமாய் போவார்கள்? කවුද මගේ කාර්ය නිමිත්ත යන්නේ කියලා யாரை උන්වහන්සේ நான் කියනවා. அனுப்புவேன்? කාවද මම යවන්නේ? யாரை நான் அனுப்புவேன்? කාවද මම යවන්නේ? கர்த்தர் இன்றைக்கு தேசம் முழுவதும் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார். මෙන්න උන්වහන්සේ දේශය මුලක් තැනැත්තෙක් උන්වහන්සේ யாரை කියනවා. காரியமாய் போவார்கள்? කවුද මගේ කාර්ය නිමිත්ත යන්නේ? எத்தனையோ பேரை தேவன் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டார். ගොඩක් අය විශ්වාස කළා උන්වහන්සේ රැවටුණා. எத்தனையோ பேருடைய கைகளிலே நழுவி කී දෙනෙක්ගේ අතින් ඒක ගිලීලා இப்போ உங்களுடைய கைகளிலே வந்திருக்கிறது. ඒ ඔබගේ දෑතට දැන් ඇවිත් තිබෙනවා. உங்களை நம்பி தேவன் இந்த காரியத்தை தந்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබ විශ්වාස කළ මේ කාර්ය ඔබට உன்னுடைய அழைப்பை තිබෙනවා. விட்டு நீ விலகி விடாதபடிக்கு ඔබගේ කැඳේ ඔබ එළියට යන්නේ නැතිව அந்த ஓட்டத்திலே நீ உறுதியாயிருந்து ඒ දිවිමේ ගාමනට ඔබ ස්ථිරව සිට கர்த்தருக்காய் நீ எல்லைகளை சுதந்திரம் பண்ணு. උන්වහන්සේ වෙන සීමාවට ඔබ අයිති කරගන්න. கர்த்தர் தன் கூட கடந்து வருவார். උන්වහන්සේ ඔබ සමග එනවා. ஒரு தாவீது போதும் එක් දාවිත් ඇති போய் நின்ற பொழுது ඊ සිටගත් කල්ලි அவனுக்கு பரலோகம் இறங்கி வந்தது. ඔව් වෙන ස්වර්ගයෙන් බැස ආවා. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ. උන්වහන්සේ කියන ඔබට තියෙන ශක්තිය තුල ඔබ ගමන් உன்னை කරන්න. அனுப்புகிறவர் நான் அல்லவோ? ඔබ යවන්න මානවයද? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ? යවන්න මානවයද? எழும்பு, නැගිටින්න. எழும்பு, නැගිටින්න. உன் வல்லமையை தரித்துக்கொள். දැන් ඔබගේ ඒ බලය ඔබ අත්පත් කරගන්න.